எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஒரு 2 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஒண்ணு இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக. இன்னொன்னு நான் ரீசெண்டா அட்டென்ட் பண்ண பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. முதல்ல இந்த பிரஸ் மீட்டை பத்தி பேசலாம். நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியா மாத்தி அது தப்பா 2-3 பேர் பேசுறேன்னு நான் ட்வீட் போட்டுட்டேன். எழுத்துப்பூர்வமா போட்டுட்டு, நான் ஏங்க மக்களை போய் அப்படி பேச போறேன், நான் ஏன் மக்களை போய் அப்படின்னு நினைக்க போறேன். நாயில இருந்து வீடு வரைக்கும் புரிதலை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நான் பாட்டு ட்வீட் போட்டு எழுத்துப்பூர்வமா போட்டுட்டு நான் ஷூட்டிங் பண்ணிட்டே இருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனு, நண்பா நீ இதுக்கு ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும், எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கின்னு உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப அதான் ஒரு தடவை ட்வீட் போட்டுட்டான்ல, விட்டு நம்ம அதுக்கு போய் சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. தப்பு நம்ம பண்ணா பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட் குழந்தைங்க எல்லாம் ஃபோன் போட்டு, நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்க இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. என்னடா இது எல்லாம் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுக்கு போனா வீட்டுல அம்மாவும் அப்செட்ல இருக்காங்க. இதுக்கு தான் நான் ஒன்று அரசியலுக்கு போவானு. ஐயோ இது ஏதோ ரொம்ப தப்பா இருக்கு போல. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா, நம்ம சொன்ன எண்ணங்கள் வேற, இவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னும் போது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு என்னுடைய ட்ரஸ்ட்ல. அவர் பேர் ராஜகோபால். அவரு ஒரே ஃபோன்ல, அங்கிள் நீங்க இதுக்கு ஒரு ட்வீட் போட்டு ஆகணும், நீங்க